ஒரு யூடியூபர் போட்ட வீடியோ இன்னைக்கு கர்நாடகா முழுக்க காட்டுத்தீயா பரவி இந்தியா முழுக்க பேசப்படுது. அப்படி அந்த வீடியோல என்னதான் இருக்கு? அதுக்கு நாம 2012 நடந்த கிரைம் கேஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். 17 வயசு பெண்ணை ரேப் பண்ணி கொன்னு உடலை கட்டி நேத்ராவதி ஆத்து பக்கத்துல போட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவத்துல சந்தோஷ் ராவ்ன்ற ஒருத்தரை போலீஸ் கைது பண்றாங்க. கைதானவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு செத்து கிடந்த இடத்துல டென்ட் போட்டு தங்கியிருந்த ஒரு சாதாரண ஆளு. போலீஸ் அவனை அடிச்சு மிரட்டி கொலை செஞ்சதா கோர்ட்ல ஒத்துக்க வச்சது. இந்த அளவுக்கு இறங்கி பண்றாங்கன்னா கண்டிப்பா பெரிய ஆளுங்களோட சப்போர்ட் இல்லாம நடந்திருக்காது இல்லையா? தொடர்ந்து கோர்ட்ல இந்த கேஸ் நடக்குது. சந்தோஷ் ராவ் மேல சரியான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி கேஸ்ல இருந்து அவனை விடுவிச்சிடறாங்க. இது நடந்து 14 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த பெண்ணோட உயிரை பறிச்சவங்க இன்னும் சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் கர்நாடகாவை சேர்ந்த யூடியூபர் சமீர் இந்த கேஸை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. போட்ட உடனே அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது. உடனே மத்த யூடியூபர்ஸும் இந்த கேஸை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நிலைமை தீவிரமாகறத பார்த்து காவல்துறை அந்த வீடியோ போட்ட சமீர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. பொதுவா கம்ப்ளைண்ட் பண்ணாவே ஆக்ஷன் எடுக்காதவங்க தானா முன் வந்து சுமோ கேஸ்லாம் போடுறாங்க. இது பண்றதுனால தான் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்களோன்ற சந்தேகமும் நமக்கு வருது. தொலைஞ்சு போன அந்த பெண்ணோட நீதியை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் மீட்கணும்.